வணக்கம் மக்களே. திமுகவில் வெல்லும் அடுத்த விக்கெட். ஆதவ் சொன்ன சிட்டிங் மினிஸ்டர் அவரா? ஸ்டாலினுக்கு ஷமஷா கொடுத்த இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள இந்த நிலையில் அரசியல் களம் எப்போதே சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. குறிப்பாக நடிகர் விஜய் களத்தில் இறங்கி உள்ளதால் 2026 தேர்தல் களம் பரபரப்பாகவே பார்க்கப்படுகிறது. கரூர் சம்பவத்தால் முடங்கி போன தாவேகா இப்போது மீண்டும் தீவிர அரசியலில் இறங்கியுள்ளது. குறிப்பாக சமீப காலமாகவே நடிகர் விஜய் கட்சியில் முக்கிய தலைவர்கள் பலருமே இணைந்த வண்ணம் உள்ளனர். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் அவர்கள் திடீரென தமிழக வெற்றி கழகம் கட்சியில் இணைந்தது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாவேகாவில் இணைந்த அவருக்கு தலைமை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் மேற்கு மண்டல பொறுப்பாளர் போன்ற முக்கிய பதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. தமிழக வெற்றி கழக கட்சியில் இணைந்த அவர் தனது அடுத்த கட்ட நடவடிக்கையான கூட்டணி பேச்சுவார்த்தையை கையில் எடுத்துள்ளார். செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் கட்சியில் இணைந்த கையோடு நேற்று முன்தினம் நாஞ்சில் விஜயன் தமிழக வெற்றி கழகம் கட்சியில் இணைந்துள்ளார். இவர்கள் இருவருக்குமே முக்கிய பதவி வழங்கப்பட்டுள்ளது. இவர்களை தவிர்த்து அதிமுக மற்றும் திமுகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் பலருமே விஜய் கட்சியில் இணைய உள்ளதாக தகவல்கள் கசிந்து கொண்டிருக்கிறது. முன்னதாக சட்டமன்ற தேர்தலுக்கு முன் திமுக அமைச்சர்கள் இருவர் தாவேகாவில் இணைய உள்ளதாக ஆதவ் அர்ஜுனர் அவர்கள் தெரிவித்திருந்தார். அவர் கூறுகையில், அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் மட்டுமல்லாமல் திமுகவில் உள்ள சிட்டிங் அமைச்சர்கள் இருவரும் எங்கள் கட்சி பக்கம் வருவார்கள். மக்கள் சக்தி எங்கு இருக்கிறதோ அங்கே அரசியல்வாதிகளும் அமைச்சர்களும் வருவார்கள். பிப்ரவரி மாதத்தில் இந்த முக்கிய இணைப்பு நடக்கும். நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் என்று சவால் விடும் தோணியில் கூறியிருந்தார். இதனிடையே அவர்களில் ஒருவர் KKS ராமச்சந்திரன் அவர்களாக இருக்கலாமோ என்று சந்தேகிக்கப்படுகிறது. ஏற்கனவே தேர்தலில் அவருக்கு சீட்டு கிடைப்பது டவுட் என பேசப்படுகிறது. இதை ஸ்மைல் செய்தே தமிழக வெற்றி கழகம் அவரை அணுகக்கூடும் என அரசியல் வட்டாரத்தில் கூறப்படுகிறது. ஆனால் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை. மேலும் கரூர் சம்பவத்தால் முடங்கி போன தாவேகா இப்போது மீண்டும் தீவிர அரசியலில் இறங்கியுள்ளது. குறிப்பாக சமீப காலமாகவே விஜய் கட்சியில் முக்கிய தலைவர்கள் பலருமே இணைந்த வண்ணம் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த தகவல் தான் திமுகவில் விழும் அடுத்த விக்கெட். ஆதவ் சொன்ன சிட்டிங் மினிஸ்டர் ஆவாரா? ஸ்டாலினுக்கு ஷமஷாக்கான இந்த தகவல் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.